சென்னையை எடுத்த காட்டுப்பாக்கத்தில் ஒரு சொந்தமாக ஜிம் வச்சு நடத்திட்டு வரவர் தான் மணிகண்டன். இவர் வந்து பாடி பில்டிங்கில் உலக ஆணழகன் பட்டம் பெற்றவர். இவர் வந்து ஒரு பாடி பில்டர். இவர் வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இன்ஸ்டாகிராம் மூலமாக சந்தியா அப்படிங்கிறவங்களோட பழக்கம் ஏற்பட்டு அந்த சந்தியா வந்து இந்த மணிகண்டன் ஜிம்முக்கு வந்திருக்காங்க. 2 பேருமே நெருங்கி பழகியிருக்காங்க. இதனால் சந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மணிகண்டன் வந்து கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையா. அவங்ககிட்ட வந்து நிறைய பணமும் கறந்துருக்கிறாரு. இதனால் திடீர்னு அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே தகராறு ஏற்பட்டிருக்கு. அது கைகலப்பாக மாதிரி இருக்குது. இதில் சராமரியாக தாக்கின மணிகண்டன் வந்து சந்தியாவை சராமரியாக தாக்கியிருக்காங்க. இதனால் ரொம்பவே படுகாயமடைஞ்ச சந்தியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தியா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே மணிகண்டனை வந்து புகாரின் பேரில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளுறாங்க. இது வந்துன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் மணிகண்டன் மறுபடியும் வெளியே வராரு. வெளியே வந்து மறுபடியும் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கான். அதாவது என்ன பண்ணுறான்னா, தன்னை வந்து வந்து நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணுற மாதிரி நிறைய நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜிம்மை கூட்டிகிட்டு நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஆக்ட் விட்டு அதன் மூலமாக பல பெண்களோட தொடர்பு வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு வந்து கவிதா அப்படிங்கிற பொண்ணு கூட தொடர்பு வச்சு ரொம்ப நெருக்கமாக பழகிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கவிதாவை கலட்டி விட்டுட்டு வைஷ்ணவி அப்படிங்கிற பொண்ணை நெருங்கி பழகி அந்த வைஷ்ணவி கூட கல்யாணம் பண்ணியிருக்கிறான். வைஷ்ணவி கூட கல்யாணம் பண்ணிவிட்டு ஒன்றா சுற்றி இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு பொது நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன், நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் மாதிரி சொல்லியிருக்கான். இது வந்து வைஷ்ணவி கவிதாவுக்கு ரொம்பவே ஒரு ஷாக்காக ஏற்படுத்தியிருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 பொண்ணு, இதுக்கப்புறம் 3வது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்களோட இந்த மணிகண்டனுக்கு தொடர்பு இருக்குது, நிறைய பணமும் ஏமாற்றிருக்கான் அந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் விசாரணை பண்ணி இந்த மணிகண்டனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவிதா இருக்காங்கல்ல, கவிதா வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மணிகண்டன் வந்து மறுபடியும் ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் நம்மளுக்கு என்னதை உணர்த்துது அப்படின்னா, அது ஆணழகன் அவன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகாக இருக்கான்னு கேட்காண்டி தயவு செஞ்சு பெண்கள் வந்து எந்த ஆண்கள் பின்னாடியும் போகாதீங்க. அழகு வந்து மாயை. அழகு வந்து சில காலம்தான். இந்த 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்து அழகு வந்து மாயை, அது வந்து வீண், அவ்வளோதான். அழகு வந்து ஒரு வெளித்தோற்றம், முகத்துக்கு தான் அழகாக இருக்கும். இதயத்தில் உள்ளத்தில் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ தயவு செஞ்சு அழகை பார்க்கவே பார்க்காதீங்க. அழகை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஏமாற்றப்படுவீங்க. உங்களோட வாழ்க்கை வந்து வீணாக போயிடும். தயவு செஞ்சு அழகாக பார்க்காதீங்க. அவங்களோட இதயத்தை பாருங்கள், மனசை பாருங்கள், அவங்களோட நல்ல குணங்களை பாருங்கள். குணத்தை பார்த்து உங்களுடைய மணமகனை தேடுங்க. அதை விட்டு அழகாக பார்த்து தேடினீங்கன்னா இப்படி தான் உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வீணாகும் என்பது இந்த சம்பவம் வந்து பெரிய சான்று. அதுதான் இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சம்பவம் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். நம்ம சேனலில் பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மட்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம். until then bye, take care.